டெப்பினா சண்டே கிளாஸ் நம்ம ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. ஆமா ரியா, நம்ம 2 பேரும் ப்ரேயர் பண்ணலாமா? ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரோவேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேம்மா. எக்ஸாம் வருது, படிக்காம பைபிள் வாசிக்கிட்டு இருக்க? ஃபஸ்ட்டு ஆண்டவர் தாம்மா தேடணும், அப்போதாம்மா படிப்பு. இப்படியே சொல்லிக்கிட்டு ஃபெயில் ஆகி தான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். இயேசுவே, நான் உங்ககிட்ட தான்ப்பா பேசிட்டு இருக்கேன், ஏன் மம்மி கோவப்படுறாங்க? இயேசுவே, எங்க இந்த பையனை காணோம்? ரோவன், ரோவன், எங்கடா போன? என்ன என் பையன் ட்ரெஸ் மட்டும் இருக்கு? ஐயோ ஐயோ, ரோவன் ரோவன், ஐயோ. ரோவன் ரோவன், ஐயோ. ஆண்டவரே, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? டாடி, நான் சண்டே கிளாஸ் போகிறேன் டாடி. நாளைக்கு உனக்கு எக்ஸாம், சண்டே கிளாஸ் தான் போகக்கூடாது, போய் படி. எங்க டாடி என்ன சண்டே கிளாஸுக்கே அனுப்பல ஜீசஸ். சாரி ஜீசஸ், நான் உங்க கூடவே இருக்க ஆசைப்படுறேன். இயேசுவே. டெப்ரினா, ஏன் என்ன ட்ரெஸ் மட்டும் இருக்கு? என் பொண்ணை காணு, ஏன்பா ஆண்டவரே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? நம்ம பிள்ளைங்க ராப்சர்ல போயிட்டாங்க, நம்ம தான் கைவிடப்பட்டுட்டோம். ஆமாம்மா, நாம என்னடா பண்றது? ஆண்டவரே, எங்கேயுமே கூட்டிட்டு போங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ரோவன், அந்த ஸ்கிட்டு ரொம்ப பயமா இருந்ததுப்பா. ஆமாப்பா, அந்த கிட்ஸ் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் தான். யாரு ராப்சர்ல போவாங்கன்னு சொன்னோம், ஆனா யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லலையே. இப்ப அதான் சொல்ல டெப்ரினா. அப்படியா? ஓகே. யார் தெரியுமா போக மாட்டாங்க? பொய் சொல்றவங்க, திருறவங்க, ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாதவங்க, டைமை வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்க. இவ்வளோ இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியல. வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன். சொல்கிறதுனா அப்படியே எழுதுங்க. டெய்லி நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்களோ அதை எழுதுங்க. தப்புனா பொய் சொல்கிறது, கோபப்படுறது, சண்டை போடுறது, இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ அதை எழுதுங்க. எல்லாம் எழுதிட்டீங்களா? இன்னையிலேருந்து 1 month டைம் எடுத்துக்கோங்க. எதுக்கு டைம் எடுக்கணும்? எதுக்கு தெரியுமா? இந்த ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 5 times பொய் சொன்னீங்கன்னா அதை 2 timesஆக குறைச்சிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் 5 times கோவப்படுறீங்கன்னா அதை 2 timesஆக குறைச்சிக்கோங்க. இப்படி நீங்கள் குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் பாவமே இல்லாமல் போயிடும். ஒரே நாளில் பாவம் போகாது, நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே பரிசுத்தமாயிருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? என்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம்? பரிசுத்தமாக இருக்க வாழ்க்கையை தாஸ் எப்படி அசுத்தமாக மாத்துறான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஹே குட்டீஸ், இதுதான் ஜீசஸ் நமக்கு கொடுத்த பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த பரிசுத்த வாழ்க்கையை பிசாசு எப்படி அழுக்கா மாத்திரான்னு பார்க்கலாமா? பிசாசு ஒவ்வொரு பாவமாக கொண்டு வருவான். பொய் சொல்கிறது, கோவப்படுறது, ஒபே பண்ணாமல் இருக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக மாற்றிட்டான்ட்டு. இப்படி தான் ஒயிட்டாக இருக்கிற நம்ம வாழ்க்கையை பிசாசு பிளாக்காக அசுத்தமாக மாற்றிடுவான். இது ஜீசஸோட ஹோலி ஸ்பிரிட்.
இப்போ இந்த ஹோலி ஸ்பிரிட் பாவ வாழ்க்கையில ஊத்தும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம அதை ஊத்தலாம். ஐ, என் வாழ்க்கை பரிசுத்தமா மாறிடுச்சு. பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே நம்ம வாழ்க்கை பரிசுத்தமா மாறிடுச்சு. இப்படிதான் உன் பாவ வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பாய். எக்காலம் தோணித்திடுதே, அவர் வருகிறார் மேகம் இதில். எக்காலம் தோணித்திடுதே, அவர் வருகிறார் மேகம் இதில். நீயும் அவருடன் சேர்ந்திடவே இன்று மனம் திரும்பும். நீயும் அவருடன் சேர்ந்திடவே இன்று மனம் திரும்பும்.